இந்த வீடியோ பாக்குற நீங்க ஃபுட்பால்ல ஆர்சனல் கிளப்போட ஃபேன் ஆனீங்க அப்படின்னா ஐ எம் வெரி சாரி. டாட்னம் ஆர்சனல் ஃபேன்ஸை கதற வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் போல இருக்கு. பிரீமியர் லீக் டைட்டில் ரேஸ்க்கான மேட்ச் ஆர்சனல் 86 பாயிண்ட்ஸ், மான்செஸ்டர் சிட்டி 85 பாயிண்ட்ஸ். பட் இந்த டாட்னம் வெர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி மேட்ச்ல என்ன நடந்துச்சு ரிசல்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கோலே வந்து வரல. ஹாலாண்ட் வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து கோல் வந்து ஸ்கோர் பண்றாரு. எங்கடா இந்த ஹாலாண்டு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களோட வாய் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆகலாம் போல இருக்கு. ஏன்னா இவர் மேல வைக்கப்பட்ட கிரிட்டிசிசம் அப்படி இந்த சீசன்ல. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா டாட்னமுடைய ஸ்டார்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மேட்சுக்கு முன்னாடி மான்செஸ்டர் சிட்டிக்கு அகைன்ஸ்டா டாட்னம் அவங்களோட ஹோம்ல வந்து ஒரு அன்பிட்டன் இருந்திருக்காங்க. அதே மாதிரி மான்செஸ்டர் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா 21 கேம்ஸ் வந்து ஒரு அன்பிட்டன். அதாவது எட்ரசனுடைய 250வது பிரீமியர் லீக் அப்பியரன்ஸ்ல தான் இந்த மாதிரி ஆகணுமா. 112 கிளீன் ஷீட் எட்ரசனுக்கு. ரொமேரோவுடைய அந்த ஒரு நாஸ்டி கொல்யூஷன், ரொமேரோவுடைய அந்த ரைட் நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்ரசனோட இந்த சின் டு ஃபேஸ் அந்த ஏரியால போய் அடிச்சிரும். பட் இமிடியேட்டா பெப் கார்டியோலா வந்து எட்ரசன் வந்து வெளியில கூப்பிட்டுருவாரு. அவர் வந்து ஃபீல்ட விட்டு வெளியில வருவாரு. ஒட்டகாக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ், அவர் உள்ள போய் வந்து க்ளோவ்ஸ் மாட்டிட்டு போவாரு. பட் அதுக்கப்புறமா நடந்த சீன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆடா இருந்தது. ஏன்னா எட்ரசன் வெளியில வந்தோடனே அந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு அங்க இருந்து இந்த சேர்ஸ் வந்து கிக் பண்ணுவாரு. ஒரு மாதிரி அவரே வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகுவாரு. ஏன்னா இதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் நம்ம இதே மேட்ச்ல பென்டங்கருக்கு வந்து ஆகும். இதெல்லாம் ஒரு பக்கம் போகும்போது அக்காஞ்சியோட அந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், சன்னுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓபன் சான்ஸ் கிடைக்கும். பட் ஒட்டகா வேற லெவல்ல அவருடைய ரைட் லெக் வச்சு அவுட் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு சரியான ஒரு சேவ் ஒன்று பண்ணிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு மேட்சோட ஒரு வின்னிங் சேவ் அப்படின்னு கூட சொல்லலாம். டாட்னம் மட்டும் அந்த கோல் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஈக்குவலைசர் கோலா இருக்கும். சோ அந்த மினிட் மட்டும் பாருங்களேன், பெப் கார்டியோலாவோட ரியாக்ஷன் அந்த 86th மினிட் எல்லாரோட ஹார்ட் வந்து நின்னு போயிருக்கும். ஏன்னா ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஷாக்கிங்கான ஒரு மொமெண்டா தான் மாறி போச்சு அந்த ஒரு மொமெண்ட். சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் அப்படி செங்குத்தா வந்து நிப்பாட்டினாரு ஒர்டேகா. இதே மாதிரி தான் இன்டர் மிலானுக்கு அகைன்ஸ்டா UCL ஃபைனல்ல எட்ரசன் வந்து பண்ணிருப்பாரு. டோக்கோட அந்த ஒரு பிரில்லியன்டான அந்த ஒரு பெனால்டி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவர் கிரியேட் பண்ணுவாரு அந்த பெனால்டி டி பாக்ஸ்ல. பட் அதுக்கப்புறமா ஹாலாண்ட் வந்து செகண்ட் கோல் வந்து ஸ்கோர் பண்ணி மேன் சிட்டி இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆர்சனலுக்கு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் இருக்கு, எவர்டனோட விளையாட போறாங்க. மான்செஸ்டர் சிட்டிக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு, வெஸ்ட் ஹாமோட விளையாட போறாங்க. யாரு பிரீமியர் லீக் டைட்டில் வந்து வின் பண்ண போறாங்க? மக்களே காமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணி எழுதி அனுப்புங்க. மான்செஸ்டர் சிட்டி அவங்களுடைய 4வது டைட்டில் வந்து வின் பண்ணுவாங்களா?